10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.16 பார்க்க போகிறோம்ப்பா. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். தடவியல் விஞ்ஞானிகள் தொடை எலும்புகளை கொண்டு ஒருவருடைய உயரத்தை சென்டிமீட்டரில் கணக்கிடுகிறார்கள். அவர்கள் பொதுவாக h(b) 2.47b + 54.10 என்ற சார்பை இதற்கு பயன்படுத்துகிறார்கள். இங்கு b என்பது தொடை எலும்பின் நீளம் ஆகும். சப்டிவிஷன் 1 h ஆனது ஒன்றுக்கு ஒன்றானதா என சரிபார்க்க. சப்டிவிஷன் 2 தொடை எலும்பின் நீளம் 50 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க. சப்டிவிஷன் 3 நபரின் உயரம் 147.96 சென்டிமீட்டர் எனில் அவர் தொடை எலும்பின் நீளத்தை காண்க. கணக்கில் ஒரு சார்பு கொடுத்துருக்குறாங்கப்பா. h(b) 2.47b + 54.10 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பிங்கிறது தொடை எலும்போட நீளம்னு சொல்லிட்டாங்க. சரியா? h ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பான்னு கேட்டிருக்காங்க. தொடை எலும்போட நீளம் கொடுத்துருக்காங்க. அந்த நபரோட உயரத்தை கேட்டிருக்காங்க. ஒரு நபரோட உயரத்தை கொடுத்துருக்காங்க, தொடை எலும்போட நீளத்தை கேட்டிருக்காங்க. ஓகேவா? தீர்வு கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதணும்ப்பா. h(b) 2.47b + 54.10 ஒன்றுக்கு ஒன்றான சார்பான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. h(b1 h(b2) implies b1 b2. அதாவது h(b1ம் h(b2ம் சமமாக இருக்கிறப்ப b1 b2வாக இருந்துச்சுன்னா அந்த சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஓகேவாப்பா? இப்போ h(b1னா bன்னு இருக்கிற இடத்துலலாம் b1ன்னு பிரதியிடணும். h(b2னா bன்னு இருக்கிற இடத்துல b2ன்னு பிரதியிடணும். ஓகேவாப்பா? 2.47b1 + 54.10 2.47b2 + 54.10. இப்போ ப்ளஸ் 54.10 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -54.10 மாறிடும். சரியா? 2.47b1 2.47b2 + 54.10 -54.10 ப்ளஸ் 54.10வும் -54.10வும் கேன்சல் ஆயிடும். சரியா? இப்போ என்ன இருக்குது? 2.47b1 2.47b2ன்னு இருக்குது. சரியா? இப்போ b1 கண்டுபிடிக்கணும்னா பெருக்கல்ல இருக்கிற 2.47 ஆப்போசிட் சைடுக்கு போனால் வகுத்தல்னு மாறிடும். சரியா? b1 2.47b2 / 2.47 2.47 2.47ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா b1 b2ன்னு கிடச்சிரும். சரியா? b1 b2னா அந்த சார்பு ஒன்றுக்கு ஒன்றானது. சரியாப்பா? therefore h ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். சரியா? செகண்ட் சப்டிவிஷன் தொடை எலும்பின் நீளம் 50 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரம் என்ன? தொடை எலும்பின் நீளத்தை bன்னு குறிச்சிருக்கோம். சரியாப்பா? b 50. h(b) கேட்டிருக்கிறாங்க உயரம். சரியா? b இருக்கிற இடத்துலலாம் 50ன்னு பிரதியிடணும். சரியாப்பா? h(50) 2.47 × 50 + 54.10. இப்போது 2.47 50ஆல் பெருக்கணும்னா 123.50 கிடைக்கும். சரியாப்பா? ப்ளஸ் 54.10. இப்போ என்ன செய்யணும்? ரெண்டையும் கூட்டணும். இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 123.50 54.10 0 0 கூட்டினா 0 5 + 1 6 3 + 4 7 2 + 5 7 1 அப்படியே எழுதிடணும். 177.60. h(50) 177.60. therefore அந்த நபரின் உயரம் 177.6 சென்டிமீட்டர். ஓகேவாப்பா? அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் நபரின் உயரம் 147.96. தொடையின் நீளம் என்ன? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கப்பா? h(b) கொடுத்துட்டாங்க. h(b) 147.96 b கேட்டிருக்கிறாங்க. சரியா? h(b) 2.47b + 54.10. இதை மாற்றி எழுதணும்னா
2.47 பி ப்ளஸ் 54.10 சிக்கொல்ட்டு 147.96. இந்த சைடு ப்ளஸில் இருக்க 54.10 ஆப்போசிட் சைடுக்கு போகிறப்ப மைனஸ் 54.10 மாறிடும். சரியா? 2.47 பி சிக்கொல்ட்டு 147.96 மைனஸ் 54.10. இங்கே கழிக்கிறதுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். 147.96 மைனஸ் 54.10. 6லேருந்து 0 வச்சுனா 6, 9லேருந்து 1 வச்சுனா 8, 7லேருந்து 4 வச்சுனா 3, 4லேருந்து 5 போகாது, 14லேருந்து 5 வச்சுனா 9, 93.86. சரியா? 2.47 பி சிக்கொல்ட்டு 93.86. இப்போ பி வேணுன்னா பெருக்கல்ல இருக்க 2.47 ஆப்போசிட் சைடுக்கு போகிறப்ப வகுத்தல்ல மாறும். சரியா? பி சிக்கொல்ட்டு 93.86 பை 2.47. மேலையும் கீழேயும் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 100ஆல் பெருக்கணும். சரியாப்பா? 93.86 பை 2.47 இன்ட்டு 100 பை 100. அப்போ என்ன கிடைக்கும்ப்பா? 9386 பை 247. அடித்து கொடுத்தீங்கன்னா 38 கிடைக்கும். சரியா? இந்த சைடு வகுத்தல் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 9386 வகுத்தல் 247. 3 ஸ்தானத்தை எடுத்துக்கிறீங்க. 247 3 தடவை பெருக்குனா வரும். சரியா? அப்போ என்ன கிடைக்கும்? 741 கிடைக்கும். கழிச்சிங்கன்னா 8லேருந்து 1 வச்சுனா 7, 3க்கு கழிக்க முடியாது 13, 13லேருந்து 4 போச்சுன்னா 9, இங்கே 8 இருக்குது, 8லேருந்து 7 போச்சுன்னா 1. சரியா? மேலேருந்து 6 கீழே இறக்கிக்கிறீங்க. இப்போ 247 எத்தனையால் பெருக்குனா 1976 கிடைக்கும். 8 தடவை பெருக்குனா இப்போ 8 போட்டுறீங்க. 1976 கழிச்சிங்கன்னா 0 கிடச்சிரும். சரியா? அப்போ ஆன்சர் என்ன? 38. பி சிக்கொல்ட்டு 38. தேர்ஃபோர் அந்த நபரின் தொடையெலும்பின் நீளம் சிக்கொல்ட்டு 38 சென்டிமீட்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?